அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஈரானி சிக்கன் கிரேவி அட்டகாசமான டேஸ்ட்ல ரொம்பவே ஈஸியா நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல்ல இந்த ஈரானி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 3 தக்காளி நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 1 கப்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம இந்த 3 தக்காளியை போட்டுடலாம். போட்டுட்டு கரெக்டா ஒரு 2 மினிட் மட்டும் குக் ஆனா போதுங்க. இதுல இருக்க மேல் தோல்லாம் அழகா கலண்டு வந்துடும். ஸோ நம்ம இப்போ எடுத்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு. இதை பாருங்க, இந்த மாதிரி தோல் தனியா அழகா உங்களுக்கு வந்துடும். அதனால நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு 100 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதாவது 2 குழிக்கரண்டிங்க ஆயில். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சு நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குறேங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச 6 கிலோ சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் ஜஸ்ட் அந்த கலர் லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். இதோ பாருங்க, இந்த சிக்கன் ஜஸ்ட் லைட்டாக கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நாம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நாம் இந்த தக்காளியில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஜஸ்ட் 4 கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தக்காளியை நாம இந்த சிக்கனோட சேர்த்துடலாம். நம்ம டைரக்டா தக்காளி சேர்க்கறத விட இந்த மாதிரி சேர்க்கும் போது இதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி ஈரான்ல இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க சிக்கன் கிரேவிக்கு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்றோம். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நாம் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையே கிடையாதுங்க. இந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி, வெங்காயம், தக்காளி, இதிலேருந்து வர்ற ஜூஸ், அதுக்கப்புறம் எண்ணெய், இது எல்லாமே இந்த சிக்கன் வேகிறதுக்கு அதுவே போதுமானது. இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 90% நல்லாவே இந்த சிக்கன் குக் ஆகி இருக்குதுங்க. இந்த டைமில் நாம் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம மசாலாவை இந்தியன்ல ஸ்டார்டிங்லேயே போட்டுருவோம். ஈரான்ல எண்டில் தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட ஸ்பைசஸ் எல்லாமே எண்டில் போடும் போது இதோட ஃப்ளேவரே வேற லெவலில் இருக்குதுங்க. நம்ம அதை சாப்பிடும் போது சமைக்கும் போதே நம்மளுக்கு தனியாக அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சுங்க. குக் ஆனதுக்கப்புறம் நான் கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிடுறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான மணமணக்கும் ஈரானி சிக்கன் கிரேவி அருமையாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ சிக்கன் சூப்பராக நல்லா குக் ஆகி இருக்குது. இதோட ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். நம்ம சர்வ் பண்ண போகும்போது நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் லெமனை புழிஞ்சிக்கலாங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. சமைக்கும் போதும் வாசமே அவ்வளோ சூப்பராக நல்லா ஜம்முன்னு இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. சிக்கன் நல்லா குக் ஆகி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ அருமையாக நல்லா குக் ஆகி இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலே இது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே இது ஈரானி சிக்கன் கிரேவி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டாக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு லஞ்ச் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஈரானி சிக்கன் கிரேவி பண்ணும்போது உங்களோட லஞ்சே ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான லஞ்சாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஈரானி சிக்கன் கிரேவி ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.